அனைவருக்கும் வணக்கம். விசாரணை கைதி. இத்தன நாளா அந்த டைட்டில் எப்படி விட்டு வச்சாங்கன்னு தெரியல. ஆ நல்ல டைட்டிலு. விசாரணை அப்புறம் படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு. கைதி அதுவும் மிகப்பெரிய வெற்றி. விசாரணை கைதி. ஆமா. அதுவும் அந்த டைட்டில செலக்ட் பண்ணது புரொடியூசர் வெங்கடேஷ் சார். ஓகே. வாழ்த்துக்கள். விசாரணை கைதியை விசாரிக்க வந்திருக்கீங்களா? இல்ல வாழ்த்து வந்திருக்கீங்களான்னு தெரியல. கூல் சுரேஷ் வந்து விசாரிக்க தான் வந்திருக்கிறாரு. வாழ்த்த வரல. எங்கள் சேலம் ஆர்.ஆர். எங்கள் அண்ணன். மிக சிறந்த மனிதர். மிக சிறந்த மனிதர். அந்த உதவுற குணம். அவரு கூட ஒரு 10 நாள் பண்ணாலே எல்லாருக்கும் வந்துரும். அந்த அளவுக்கு ஒரு தன்மையான ஆளு. இன்னொன்னு சினிமாவ நேசிக்கிறவர். சினிமாக்காரங்கள நேசிக்கிறவர். ஒரு படத்தோட இயக்குனர் அப்புட்ன்னா, ஒரு சினிமாவோட இயக்குனரா ஒரு அன்ப காட்டிருவாரு. ஒரு படத்தோட தயாரிப்பாளர், நடிகர் அப்புட்னால, அது அது ஒரு என்னன்னு தெரியல. நீங்க நான் பார்த்தேன். ஒரு பாரதிராஜன்னா அவருக்கு உயிர் சார். பாக்யராஜ்னா அவருக்கு உயிர் சார். பார்த்திபனா அவருக்கு உயிர் சார். பாரதிராஜா சாரோட பையன் மனோஜ்குமார் இறந்த அன்னைக்கு. ஃபர்ஸ்ட் இங்க அண்ணா நகர்ல இருந்து அவருடைய பாடி எடுத்து நீலாங்கரை கொண்டு வர்றாங்க. நான் இங்கே போயிருந்தேன். இங்கேருந்து பாடி போது பின்னாடியே போனார். கூட்டம் அங்கே நைட்டு அங்கே இருந்து சும்மா விசாரிக்கிறது, ஆறுதல் கூட்டு போகல அவர். ஒரு மனுஷனை பாருங்கள் எப்படின்னா, ஒரு எந்த அளவுக்கு ஒரு இயக்குனர் நேசிச்சிருக்காரு. மறுநாள் அங்கே வர்ற பத்திரிக்கையாளருக்கும் சரி, காவல்துறையினருக்கும் சரி, அங்கே வந்து பொதுமக்கள் எல்லாருக்கும் சரி, தண்ணியிலிருந்து, டீயிலிருந்து, கால் டிஃபன் மத்தியான சாப்பாடுலேருந்து எல்லாத்தையும் ஒரு தனி மனிதனா ஒரு ஆள் இருந்து அரேஞ்ச் பண்ணார் சார் அவர். நான் அன்னைக்கு ஃபுல்லாக கூடவே இருக்கேன். எல்லாரும் வராங்க, ஆறுதல் சொல்லுவாங்க, போவாங்க. இவர் ஒரு பக்கம் ஃபோன்லேயே இருப்பார். வந்துருச்சா, அனுப்பிட்டியா, 11க்குலாம் இங்கே சாப்பாடு இருக்கணும். அப்புறம் போலீஸ் எத்தனை பேர் எண்ணுவார், பத்திரிக்காரங்க எத்தனை பேர் எண்ணுவார். இது என்னன்னா, ஒரு சினிமாவை நேசிக்கக்கூடியவன் தான் இதை பண்ணுவான் ஃபர்ஸ்ட். இந்த நட்பு பாரராஜா மேலே நட்பு எப்படி இருந்துச்சு அவருக்கு? ஏன்னா சில மேடைகளில் சில விஷயங்கள் நம்ம சொல்லித்தான் ஆகணும். அன்னைக்கு நான் எந்த அளவுக்கு இவர் சினிமாவை நேசிக்கிறாரு, சினிமா இயக்குநர்களை நேசிக்கிறாரு, இந்த கலையை நேசிக்கிறாருன்னு அன்னைக்கு பார்த்தேன். இன்னைக்கும் இந்த மேடையில் வந்து ஒரு சிறு பட்ஜெட் படம் இன்னைக்கு வந்து உட்காந்து வாழ்த்துறாருன்னா சினிமாவை நேசிக்கக்கூடிய ஒரு உள்ளம். நன்றிண்ணா. ஒரு இறுக்கமான சூழல். இதை மீறி பேச வேண்டிய சூழல். மாஸ்டர் மகேந்திரன் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் மாஸ்டர் மகேந்திரன்னா குழந்தை நட்சத்திரமாக தான் மாஸ்டர் மகேந்திரன் சொன்னோம். அதுக்கப்புறமும் மாஸ்டர் மகேந்திரன் வந்துச்சு. எங்க மாஸ்டர் படத்துல பின்னிட்டார், நல்ல பேர் எடுத்தார். அப்ப சில பேர் வந்து மாறாது, அது வந்து ஆண்டவன் எழுதி வச்சிட்டான். அப்போ குழந்தை நட்சத்திரமா இருக்கும்போது மாஸ்டர் மகேந்திரன், அப்புறம் ஹீரோ ஆனதுக்கப்புறம் மாஸ்டர் படத்துல நடிச்சுட்டு மாஸ்டர் மகேந்திரன். அவர் எனக்கு சீனியர் தான் அவர். சொன்ன மாதிரி. ஆமா, உட்காருங்க.
எதிரும் படத்தில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர். ஓகே. அதில் ஒரு குழந்தை நட்சத்திரம். சாட்டர்டேனா நான் போய் கூப்பிடணும். சாட்டர்டே வாங்கன்ட்டு ஒரு லுக் விடுவார். உடனே வந்துட மாட்டார். அவர் ஆர்டிஸ்டில். ஆமாம் ஆமாம். ஆ வரேன் வரேன் பாரு கூட வரணும்ல, வரேன்னு போன்னு அர்த்தம். ஆமாம். அப்போ நான் சரி என்னடா திருப்பி சாட்டர்டே ஸோ வரேன் கேட்பார். அதுக்கப்புறம் டைலாக் கேட்பார். நம்ம டைலாக் படித்து காட்டணும் அப்படி கேட்பார். என்னன்னா அந்த குழந்தையா இருக்கும்போது ஒரு நடிகருக்குள்ள அந்த கெத்து இருக்குல்ல, அப்பவே பார்த்தேன் அவர்கிட்ட. எனக்கெல்லாம் அப்போ நம்ம வேற மாதிரி நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் ஓகே. அப்போ அவர் குழந்தை நம்மளும் கொஞ்சம் அவரோட அப்பவே ஒரு 15 வயசு கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பவே கோவம் உள்ள இருக்கான். அவனே என்ன கெத்து காட்டுற அப்படின்ட்டு அவன் காட்ட முடியாதுல்ல. ஏதாவது நான் திட்டுன்னு வச்சுக்க, அப்புறம் பிடிச்சிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன வேலை தூக்கிடுவாங்க. அதனால எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். ஆனால் அப்போ அந்த சூழலை பார்க்கும்போது ஒரு பந்தாவா தெரிஞ்சு, அது பந்தா இல்லை கெத்து, நடிகண்டா அப்படிங்கிற ஒரு கெத்து. அந்த கெத்து தான் இன்னைக்கு நீ சினிமா பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். வெற்றி அடையிற மட்டும் வெற்றி இல்லைங்க, நான் சொல்கிறேன். வெற்றி அடைய மட்டும் வெற்றி இல்லை, வெற்றிக்காக எவன் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கானோ அதான் வெற்றி. அதான் வெற்றி. அதுக்கு ஒரு தைரியம் வேணும், அதுக்கு ஒரு தில்லு வேணும், அதுக்கு ஒரு மன திடம் வேணும். எங்கடா போவேன் எங்கள் சினிமா, என் சினிமா அது, நான் வெட்டிஞ்சு தீருவேன் அப்படின்னு. அது ஒரு போராளி வெற்றி அடைஞ்சிட்டா அது வெற்றி முடிஞ்சு வச்சு, வெற்றி அடைஞ்சிட்டான். அந்த வெற்றியை நோக்கி ஒருத்தன் பயணிக்கிறான் பாருங்க, வெற்றிய பயணம். எதுவுமே காதல் அப்படித்தான். ஒரு பொண்ணு லவ் பண்ணுறோம், அவ சம்மதிக்கணும், அப்புறம் கல்யாணம் பண்ணுங்கிற போராட்டம், கல்யாணம் பண்ணிட்டா முடிச்சு வச்சு என்ன கூல் சார். சில விஷயம் அவர்தான் தெரியும். அது மாதிரி மகேந்திரன் சார் இதுக்கா சொல்ல, இதான் சார் லைஃப். ஜெயிக்கிறோட சார், ஜெயிக்கிறதுக்கு போராடும்ல அது லைஃப் சார். ஜெயிப்பீங்க, அண்ணா ஜெயிப்பீங்க. 2 வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அப்புறம் நம்ம நடிகர் உன்னிகிருஷ்ணன் அடுத்த போராடி ரெடி ஆகிட்டு இருக்காரு. அவரும் ஏதாவது ஒரு படத்தை நம்ம தொடர்ந்து நடிச்சு எங்கேயாவது ஒரு படத்தை பெயர் வாங்கிட மாட்டோமா அப்படின்ட்டு. ஒரு நடிகர் மட்டும் இல்லை, அவர் நடிக்கிற படத்தில் அந்த தயாரிப்பாளருக்கு பக்கபலமாக இருப்பார். அது எங்கேயும் படம் நின்றக்கூடாது, அதை ரிலீஸ் பண்ணி திரையிற வரைக்கும் கூட இருக்கிற நடிகர்னா உன்னிகிருஷ்ணன். ஏற்கனவே பல குரலை சந்திச்சாரு. அப்போ நான் கூட இருந்துக்கனால பெரிய பஞ்சாயத்தான் நினைச்சு, அதனால சொல்றேன். உட்காருங்க. அசால்ட்டு மதுரை, மதுரைனால அசால்ட்டு தான் சார். ஏன்னா எதுக்கும் பயப்பட மாட்டாங்க, வாடா பார்த்துக்குவாங்க. அது மதுரைங்கிறது அது மண்ணு அசால்ட்டா. நீங்கள் கரெக்டாக இருக்கு. எனக்கு அசால்ட்டு மதுரைங்கும் போதே மதக்கார நினைச்சேன். அப்பா அது மண்ணு மையமா. நீங்கள் பூர்வீகம் மதுரைனாலே அதுதான் உங்கள் மண். நீங்கள் மண்ணின் மைந்தன். ஓகே, நீ அசால்ட்டாக ஜெயிச்சிருவீங்க. 2026 நமக்கு நீங்கள் இல்லை, நிறைய பேருக்கு 2026 நமக்குன்னு ஆகிப்போச்சு. அதனால உங்களுக்கு 2026 கை கொடுக்கும். கவிஞர் கலைக்குமார் அவர்கள், சரவணன் அவர்கள். ஆமாம், கவிஞர்கள் கவிஞருக்குள்ளே ஒரு சாப்பு கேட்டுருக்கு. எல்லாருக்கும் தனித்தனியாக செலவு போட்டாங்க. இந்த கவிஞர்னாலே அங்கே தான் எல்லாம் எல்லாரும் சுருக்குவாங்க, சம்பளம் தர மாட்டாங்க, ஏன்னா எல்லாருக்கும் அள்ளி கொடுப்பாங்க. கவிஞர்னா 1 லட்சம் கட்ட 10,000 தான் ஆரம்பிப்பாங்க, அப்படிதானே? இருந்தாலும் சில கவிஞருக்கு அந்த யோகம் கேட்குற பணத்தை கொடுப்பாங்க. வளர்ந்து வர கவிஞர் எல்லாமே என்னென்னா உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்ன, இப்போதைக்கு படங்களை பாட்டு இருக்கிறதே பெரிய விஷயம். அப்போ ஒரு இடத்துலையும் 6 பாட்டு 7 பாட்டு அப்படி இருக்கும். இப்போல்லாம் படங்களை பாடல் இருக்கிறதே அதிர்ஷ்டம், அல்ல நம்மளுக்கு வாய்ப்பு வரதே பெரிய அதிர்ஷ்டம்.
ஆமாம், அப்படியே பயணிப்போம். வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் வில்லன் ராமச்சந்திரன். ஆமாம். ஓகே, சூப்பர். ஆமாம், நீங்கள் ஒரு டயலாக் விட்டியே, மறந்துட்டேன். ஆ அவர் சொல்கிறாரு, நான் அரசு வேலையை விட்டுட்டு சினிமாவுக்கு வர போகிறேன்ட்டு. நிறைய பேர் சினிமா விட்டு அரசுக்கு போகிறாங்க. நீங்கள் உள்டாவா அங்கேருந்து இங்கே வர்றீங்க. என்ன ஒரு பரிமாற்றம் தான் பண்ணுற. நீங்கள் அங்கேருந்து போகிறோம், நீங்கள் அங்கேருந்து வாங்க. மைக்கிள் ஆயிரும் உட்காரு. இல்லைன்னு அப்புறம் எங்கள் அப்பா நடித்தார் அண்ணன். ரொம்ப யதார்த்தமான ஒரு வில்லேஜ், ரொம்ப யதார்த்தமான ஒரு முகம் பண்ணினேன். ஆனால் இப்போ சேவ் பண்ணி கொஞ்சம் இதாக இருக்குன்னு நினைக்கிறேன். டக்குன்னு அடையாளம் தெரில. அப்புறம் படத்தோட தயாரிப்பாளர் அவரை பார்த்த தேவமாக தெரில, வாய்ப்பு கேட்டு வந்த மாதிரியே இருக்கார். ஆமாம். இப்போ நான்லாம் இப்போ வந்து பெரிய தயாரிப்பாளரோட நான் இப்போ மதிக்கிறது யார் தெரியுமா? சின்ன தயாரிப்பாளர் தான். ஏன்னா நான் திரும்ப சொல்லியிருக்கேன், பெரிய தயாரிப்பாளர்கள், பெரிய பெரிய நடிகர் எல்லாருமே அவங்க ஏற்கனவே கோடி கோடி சம்பாதிச்ச டெக்னீஷியன் தான் போடுறாங்க. நம்பர் 1 கேமராமேன், நம்பர் 1 மியூசிக் டைரக்டர், நம்பர் 1 ஆர்ட் டைரக்டர், கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாமே பெரிய பெரிய ஆளுக்கு தான். எடிட்டர் எல்லாம் பெரிய ஆள் பண்ணுவாங்க. அவங்க ஏற்கனவே காரு பங்களா செட்டில் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி சின்ன புடிசை தான் சார் ஒரு 6 மாதம் வாடகை கொடுக்காமல் இருக்கிற ஒரு மேக்கப் மேனுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஷூட்டிங் போய் 7-8 மாதம் இருக்கும். அந்த உதவி இயக்குனருக்கு உங்களை மாதிரி பிடிச்சதான் வாய்ப்பு கொடுப்பாங்க. நான் வந்து இப்போதைக்கு நான் தலை வணங்குறது சின்ன பிடிச்சவர் தான். அவங்க தான் நீங்கள் எங்களை வாழ வைக்கணும். இந்த சினிமாவில் 80% 80% நலிந்த தொழிலாளர்கள் தான். அவங்கள வாழ வைக்கிறதே உங்களை மாதிரி சின்ன தயாரிப்பாளர் தான். அதனால் இப்போதைக்கு இந்த மாதிரி தயாரிப்பாளர் தான் மிகப்பெரிய தயாரிப்பாளர்கள். நீங்கள் தான் எங்களுக்கு பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள். இருக்கிறவனுக்கே அள்ளி கொடுக்கறதில்ல, எல்லாரும் கொடுக்கறவங்க தான் தயாரிப்பாளர். வாழ்த்துக்கு சார். உங்களால் இந்த படத்தில் நிறைய பேர் சம்பாதிச்சிருப்பாங்க, நிறைய பேர் சோறு போட்டுருக்கீங்க. வாழ்த்துக்கு. அப்புறம் இந்த படத்துக்கு நான் தான் இயக்குனரா உட்காரன் அப்படின்னு அவருக்கு சந்தோஷத்தை உட்காந்துருக்காரு. அவர் தான் மணிகண்டன். இவ்வளவு சாப்பிட்டா பார்த்ததில்ல, என்னையே ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி இருக்கு. ஃபியூச்சர் என்ன பண்ணி வந்துருவீங்க என்ன? நல்ல கதை இருக்கு நினைக்கிறேன். விசாரணை கைதி டைட்டிலே ஒரு இது இருக்கு, சென்டிமெண்ட் இருக்கு. அதை நீங்க சொல்லுங்க. இவருக்கு நான் என்ன வேலை வைக்கிறது தெரியல. தொகுப்பாளினி யாரு? கார்த்திகா? காயத்ரி நினைச்சேனா? அது தெளிவா சொல்லுங்க. நான் வந்து காயத்ரியா ரெண்டுக்கும் ஒரே சேம். ஓகே. இந்த படத்தின் பிஆர்ஓ ஸ்பெஷலா சுரேஷ் அழைத்து வந்த கார்த்திக்கு நன்றி. அதே மாதிரி தொகுப்பாளினி கதாநாயகி காயத்ரிக்கு நன்றி. எனக்கு காயத்ரி விழுந்துச்சு. உங்களுக்கு உங்க மனசுல பேசுறது எங்களுக்கு விழுந்துச்சு. எனக்கு வேற ஒன்று. பிரசாத் லேப் இந்த மேடை அதிக நேரங்கள் நாங்கள் செலவிட்ட மேடை. அதிக நேரம் அதிக விழாக்களில் நான் இன்னும் பலர் ஒருவரோடு பங்கெடுத்து செலவிட்டோம். பல தருணங்கள் ஒன்றாக பயணித்தோம். பூஜையாக இருக்கட்டும், படம் சில படம் பார்க்குறதா இருக்கட்டும், ஆடியோ லான்ச் என் கையிலும் தயாரிப்பாளர் கே ராஜனின் அந்த இரும்பு கரங்களும் சேர்ந்து பல இசை தட்டுகளை வெளியிட்டிருக்கிறோம். நேற்றுலேருந்து இன்னைக்கு இப்போ கூட நம்ப முடியல. ஏன்னா ஒருத்தர் ஒரு யாரோ தயாரிப்பாளர், ஒரு நடிகர், யாரோ ஒருத்தர்
சூசைட் பண்ணிட்டார் அப்படின்னா அந்த கேரக்டரை பொறுத்து நம்ம நம்பிடுவோம். பல வருஷத்துக்கு முன்னாடி ஜிவி அப்படின்னு ஒரு தயாரிப்பாளர், ஜி வெங்கடேசன், அதான் நாயகன் படம், மௌனரகம் படம் தயாரிச்சவர். அவருக்கே ஒரு கடன் பிரச்சனை. அவர் இந்த மாதிரி சூசைட் பண்ணிட்டார், தற்கொலை. அப்போ அதுக்காக காரணம் தெரிஞ்சது, இந்த கடன் தொழிலில் இறந்துட்டார். ஓகே, காரணம் தெரிஞ்சு நம்மளுக்கு. அப்போ இறந்துட்டார், என்ன ஒரு அணுவா போட்டோம். இப்படி ஒரு இவ்வளவு பிரமாண்டமாக படம் பண்ண ஒரு தயாரிப்பாளருக்கு எப்படியா அப்படிங்கிறது நம்ம ஆதங்கப்பட்டோம். இந்த கே ராஜன் ஒரு தைரியத்தின் அடையாளம், துணிச்சலின் அடையாளம். எவ்வளவு தன்னம்பிக்கை, எத்தனை பேருக்கு அவர் இந்த மேல அறிவுரை சொல்லியிருக்கிறாரு. ஒன்னே ஒன்றுதான், இந்த கே ராஜன் என்பவர் தயாரிப்பாளரா, இயக்குனரா, நடிகரா, இது எல்லாத்தையும் விட ஒன்று சார், சினிமா மீது அக்கறை உள்ள மனிதன் சார். இந்த சினிமா நல்லா இருக்குன்னு நினைச்ச, உண்மையிலே நல்லா இருக்குன்னு நினைச்ச ஒரு உண்மை உள்ளம் சார் அவர். இங்க பேச சும்மா ஆவேசம்லாம் அவர் பேசிட்டு போல, ஆதங்கம். இப்படி தயாரிக்கிறாங்களே, இப்படி பிளான் பண்ணாமல் பண்ணுறாங்களே, இவ்வளோ சம்பளம் பேசுகிறாங்க, படத்தை ரிலீஸ் பண்ண முடியலையே, தியேட்டர் நம்ம கையில் இல்லையே, பொய் கணக்கு காட்டுறாங்களே, எத்தனை விஷயங்கள் சினிமாவில் இருந்துச்சு. அத்தனைக்கும் குரல் கொடுத்த ஒரே மனிதன், ஒரே ஆள், கே ராஜன். எப்படி இந்த எண்ணம் வந்துச்சு? எப்படி சார்? ஒரு மனுஷன் 85 வயசு, இன்னும் ஒரு 6-7 வருஷம் கலந்துருந்தா உங்களை இயற்கையே கூட்டி போயிருக்கும்ல. இவ்வளோ வயசு, இவ்வளோ ஆயுசு உங்களுக்கு. 85 வயசுல ஒருத்தருக்கு தற்கொலை பண்ணுங்கிற ஒரு தோணுச்சுன்னா உலகத்தில் அதான் மிகப்பெரிய கொடுமை, மிகப்பெரிய கொடுமை. முதுமையில ஒரு ஒரு ஆயுசு முடிவு பிறகாத்த ஒரு தற்கொலை பண்ற முடிவு பண்றானா, எவ்வளவு பெரிய கொடுமை இது. அப்ப அந்த மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். நான் நேற்று நினைச்சு பார்க்குறேன், இந்த வயசுல எப்படி தோணிருக்கும் தெரியல. உங்களுக்கு 30 வயசுல போகலாம், 40 வயசுல தோணலாம், 50 வயசுல தோணலாம். எப்படி 85 வயசுல இப்படி ஒரு மனுஷனுக்கு தோணும்? அப்படி தோன்றதுதான் எவ்வளவு ஒரு வேதனையா இருக்கும். நீங்களும் சாதாரண ஒரு சால்வான ஆடு இல்லையே, சாதாரண ஒரு மனிதன் இல்லையே. பருவாபாச்சல திருட்டு பேசிட்டிய புகுந்து ஒத்தால் தனி மனுஷனா போய் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குனீங்கல்ல. அந்த கே ராஜன் எங்க சார்? எங்க சார் கே ராஜன்? ஆத்துல விழுகிறாக்கா? விழுந்து போன சினிமாவை தூக்கி நிறுத்துறதுக்கு அவ்வளவு பேச்சு பேசினீங்களே, போய் ஆத்துல விழுந்துட்டல சார். புரியல நம்மளுக்கு. அப்போ எதை நம்புறோம் தெரியல. ஒருத்தர் இவ்வளவு தைரியமா இருக்காரு, இவ்வளவு துணிச்சலா இருக்காருன்னா, அப்ப அங்கேயும் விதி விளையாடுது. என்ன பிரச்சனைங்கிறது நம்ம யாருக்கும் தெரியாது, என்ன யாரும் தெரியாது. ஆனா ஒரு விஷயம் சொல்லுவார் சார், நான் டோட்டலா எல்லாத்தையுமே நான் ஒரு விஷயத்தை ஓப்பனா சொல்றேன். இங்க பல இசை வீட்டுக்கு நான் வந்திருக்கோம். அங்கே உள்ள ரூமில் பேசுவோம். என்கிட்ட ஒரு 2-3 தடவை ஒரு விஷயம் பேசியிருக்காரு. எங்கிட்ட மட்டும் இல்லை, சில உட்கார பேசியிருக்காரு. இப்போ தான் அவர் முகத்தில் ஒரு கவலையை பார்த்தோம். மற்றெல்லாம் போர்டு அவர் ஆட்டுக்கு ரொம்ப அப்படி இருப்பார், இரும்பு மனித மாதிரி இருப்பார். நான் நிறைய பேருக்கு கடன் கொடுத்துருக்கேன். என்கிட்ட கடன் வாங்கும்போது அவ்வளவு அவங்க சூழ்நிலை சொல்லி நாமள பாவம் பார்த்து கோடிக்கணக்கில் என் கடன் வெளியே இருக்கு, நான் ₹1 திரும்பி தர மாட்டேங்கிறான், கேட்டு பார்க்குறேன் தர மாட்டேங்கிறான். இந்த ஒரு விஷயம் மட்டும் அவர் பர்சனலாக எங்களுக்கு தெரியும்.
நிறைய பேர் கடன் கொடுத்து அவனால் வாங்க முடியலைங்கிற மட்டும் தெரியும். ஆனால் எனக்கு என்ன, இது வந்து அவருக்கு அவருடைய மரணத்துக்கு காரணமாக இருக்குமானா அது தெரியல. நம்ம பணம் கொடுக்க வேண்டிய இருக்குன்னா தான் அவர் போனால் போயிட்டு போகுது, 5 கோடியா 10 கோடியா தரலையா போ அப்படின்னு நினைக்கிறாலும் ராஜன் சார் இந்த முடிவு எடுத்தது பெரிய விஷயம். என்னன்னா இப்போ இன்ட்ரெஸ்ட் என்ன சார், இப்போது ஒரு தயாரிப்பாளர் இறந்துட்டாலே படம் பண்ணி கடனாளி இறந்துட்டாருங்கிற மாதிரி தான் எல்லாரும் பேசுகிறாங்க. இப்போ பேசுகிறாங்க. அதுக்கும் வாய்ப்பு இல்லை. அவர் படம் பண்ணி பல வருஷம் ஆகிப்போச்சு. அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஆனால் இன்ட்ரெஸ்ட் நான் சொல்கிறேன், அவர் இந்த நேரத்தை சொல்லிக்கிறது சினிமா படம் பண்ண வரணும். எல்லாரும் நிறைய படம் பண்ண வராங்க, எல்லாம் வாங்க, நல்ல படம் பண்ணுங்க. ஒரு வர்ற தயாரிப்பாளர்கிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், நீங்களாம் படம் பண்ண வந்தால் தான் சினிமா வாழும். சார் சொன்ன மாதிரி பிடிச்சி வந்துட்டே இருந்தால் நீங்கள் பண்ணும்போது நாங்கள் சம்பாதிக்க முடியும், நாங்கள் சாப்பிட முடியும். ஆனால் எங்களுக்கு சோறு போட்டுட்டு எங்களுக்கு சம்பளத்தை கொடுத்துட்டு யாருக்குமே அந்த சம்பள பாக்கி இல்லாமல் எல்லாத்துக்கும் நீங்கள் இது பண்ணிட்டு உங்களுக்கு எதுவும் கிடைக்காம போயிருதில்ல சார். 3 கோடி 4 கோடியோ பணம் போட்டு படம் பண்ணுறீங்க, யாருக்கும் பாக்கி இல்லை. இப்போ நான் படம் டேரக்டர் வச்சுக்கல, எனக்கு படம் பாக்கி நான் ஒன்று கம்மி கொடுத்துருவேன். பெப்சியில் கேமராமேனுக்கு பணம் வரல அப்படின்னா அவர் சங்கத்தில் கம்மி கொடுத்துறாரு. ஒரு மேக்கப் மேனுக்கு பேலன்ஸ் இருக்குன்னா அவரு போய் அவர் சங்கத்து கம்மி கொடுத்துறாரு. அப்போ இந்த சங்கங்கள்லாம் என்ன பண்ணுது, அவங்கவுங்க டெக்னீஷியனுக்கு என்னென்ன தேவையோ வாங்கி கொடுத்தா படம் ரிலீஸ் பண்ண முடியும். அப்போ 3 கோடி 4 கோடிக்கு படம் பண்ணுற ஒரு ப்ரொடியூசர் வந்து எல்லாருக்கும் செட்டில் பண்ணா தான் படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். ஏன்னா எல்லா டெக்னீஷியனுக்கும் சங்கம் இருக்கு இன்னைக்கு. ஆனால் நீங்கள் 3 கோடி 4 கோடி எல்லாம் செட்டில் பண்ணிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு அந்த 4 கோடிக்கு பிடிச்சது கிடைக்குதா? லாபம் தேவையில்லை, போட்ட காசு கிடைக்குதா? விழிப்புணர்வு வேணும் சொல்லணும். படம் வர்றவங்களுக்கு எல்லாருமே வியாபாரம் இருக்கணும், அவங்களும் சம்பாதிக்கணும், நம்மளையும் சம்பளம் கொடுக்கணும். அப்போ புதுசாக வர தயாரிப்பாளர்கள் தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் படம் பண்ண வாங்க. அதே நேரத்தில் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் யாரை வச்சு படம் பண்ணுறீங்க, யார் டைரக்டர், யார் ஹீரோ, என்ன பட்ஜெட். நீங்கள் ஒரு முறை தயாரிப்பு சங்கம்னு ஒன்று இருக்குது, அங்கே நிறைய சீனியர்ஸ் இருக்காங்க, நிறைய வழிகாட்டிலாம் இருக்காங்க, நிறைய படம் பண்ண அனுபவம் இருக்காங்க. ஒன்றுமே இல்லை சார், இதாங்க கதை, ஒரு டைரக்டர் ஒரு ஹீரோ இந்த பட்ஜெட்டு சொல்கிறாங்க சார், படம் பண்ண போகிறோம் சார் அப்படின்னு அவங்கள்ட்ட உட்காந்து 2 நாள் 3 நாள் நீங்கள் ஒரு கவுன்சிலிங் உட்காருங்க சார். தேவையில்லாத செலவுலாம் பண்ண விடாமல் அவங்க பார்த்து ஓரளவு ஐடியா சொல்லுவாங்க. ஏன்னா புதுசாக வரவங்களுக்கு என்ன தெரிய மாட்டேங்குது, யாரோ சொல்ல நம்பிட்டு பணத்தை இறக்கிறாங்க. 4 கோடி பண்ணுங்க, 8 கோடிக்கு பிஸ்னஸ் ஆகுமாங்க, இழுத்து விட்டுறாங்க. புதுசாக என்ன தெரியுமா பற்றி, சாக்லேட்டு 1 கோடி போகுது, தியேட்டர்கள் 2 கோடி போகுது, ஓடிடி ஃபார்ம் அதுக்கு 2 கோடி போகுது, மயங்கிறாங்க சிலர். சினிமா வந்து நான் என்ன இது எதுக்கு சொல்கிறேன்னா, சினிமா நல்லா இருக்கணும் இப்போ சொல்கிறேன். நான் வந்து டெக்னீஷியன் தான், நான் ஒரு தொழிலாளி தான், இருந்தால் சொல்கிறேன், சினிமா நல்லா இருக்கும்னா முதல்ல தயாரிப்பு நல்லா இருக்கும் சார், தயாரிப்பு நல்லா இருக்கும் சார். ஒன்றுமே மாதிரி போயிடுச்சு, ஒரு பிடிச்சி வர்றாங்க, அடுத்த படம் பண்ண போகிறதில்ல. ஒரு பிடிச்சி வர்றாரு, ஒரு படம் தான், எத்தனை நாளைக்கு தாங்குங்கிறேன். வரவங்களும் ஒரு பிடிச்சி ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா எத்தனை காலம் சினிமா ஓடும். வர ப்ரொடியூசர் வந்து ஒரு 5-6 படமாவது பண்ணாதான் ரவுண்டு இருக்கும். இப்படி ஒன்று எத்தனை வருவாங்க. அது மாதிரி இப்போ ஒரு ராஜன் சார் இறந்தவங்கன்னு கடன் தொல்லைன்றாங்க, அது இருக்க வாய்ப்பு இல்லை. இருந்தால் நான் சொல்கிறது இந்த சமயத்தில் சொல்கிறது, தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும், அவங்க போட்ட காசை எடுக்கணும் அப்படிங்கிறக்காக கொஞ்சம் உஷாராக நீங்கள் யாரோ சொல்கிற பேச்சு கேட்டலாம்
பணத்தை இறைக்கிறாதீங்க. நீங்கள் போட்ட காசு வரணும் அப்படின்னா நீங்கள் புடிசில் கன்சிடர் பண்ணுங்கள். அனுபவ கேட்டுங்க. அனுபவ கூட வச்சுங்க தயவுசெய்து. அப்போ தான் கொஞ்சம் நீங்கள் யாரும் ஏமாறாமல் இருப்பீங்க. சில பேர் வருவாங்க, ஆசைக்கு படம் இருப்பாங்க, வந்தால் வருது போனால் போகுது, அது பிரச்சனை இல்லை. நான் வீடு இருக்கேன், பையன் ஹீரோ, அவனுக்காக 3 கோடி இருக்கிறேன், அது லாபம் தேவையில்லை, அது பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. அப்படின்னா கூட அதில் தேவையான செலவு பண்ணணும்ல. அது இது கொஞ்சம் இந்த சூழலை சொல்ல வேண்டிய வரும். அப்புறம் இன்னொன்று ஒரு பேசினார் குல் சுரேஷும். சினிமாவில் ஒரே ஒரு விஷயம் மட்டும், அது ஊடகங்களும் சில இதில் மிகைப்படுத்தும். சில விஷயங்கள் பர்சனல் விஷயங்கள்லாம் பர்சனலாக போகிறது நல்லது. சினிமாக்காரங்களும் மனுஷங்க தான். இங்கே நடிகர்களும் மனுஷங்க தான், டைரக்டரும் மனுஷங்க தான், தயாரிப்பாளரும் மனுஷங்க தான், எல்லாம் மனுஷங்க தான். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், லைஃப் இருக்கும். இந்த விவாகரத்துங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த ஒரு குடும்பத்தில் விவாகரத்துன்னு வந்தால் அது வந்து துக்க வீட்டுக்கு சமானம் சார். வெளியே பார்வைக்கு நம்ம 1000 விமர்சனம் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இது அவங்க மேலே குத்தமாக இருக்கலாம், இவங்க மேலே குத்தமாக இருக்கலாம். நீங்கள் அம்மா பேசலாம். அந்த வீடு ஒரு துக்க வீட்டுக்கு சமானம். அதில் ஆண் மேலே தப்பா, பெண் மேலே தப்பா தெரியாது. ஆண் தப்பு பண்ணியிருக்கலாம், இல்லை பெண்ணும் தப்பு பண்ணியிருக்கலாம். அதை நிர்ணயிக்க நம்ம இல்லை, அது கோர்ட். அது கோர்ட் சொல்லுவோம். யாரும் தப்புன்னு கோர்ட்டு சொல்லும், அது பார்த்துக்கட்டும். நம்ம அம்மா யுகத்தில் போய் இவன் தப்பு பண்ணியிருப்பான், அந்த மாதிரி தப்பு பண்ணிருக்கு தேவையில்லை சார். அசிங்க சார். இன்னொரு குடும்பத்தை போட்டு அலசி ஆராயலாம் அவங்களுக்கு தேவையில்லை சார். அவங்க கோர்ட்டு போனாலும் கோர்ட்டு அவங்க பார்த்துக்கிட்டேன் சார். இன்னொன்று அவங்களும் பொதுவில் வரும்போது தான் இங்கே விமர்சனம் வருது. அந்த சினிமா இங்கேருந்து நிறையா இந்த விமர்சன பேரில் நிறைய அதுவும் ரொம்ப விமர்சகர் நோக்கடிக்கிறாங்க. தம்பி நமக்கு வந்து ஒரே விஷயந்தான், ராஜன் சாருடைய ஆத்மா சாந்தி அடையணும். ஆமாம், அதுக்கெல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன். அது இந்த விசாரணை கைதி நல்ல வெற்றி அடைந்து எங்கள் தயாரிப்பாளர் வெங்கடேஷ் சாரை தொடர்ந்து படம் பண்ணணும். தொடர்ந்து எங்கள் மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்கெலாம் இங்கே கொஞ்சம் வாழ்வாரத்தை காப்பாற்றணும். இந்த படம் வெற்றி அடைந்து இந்த படத்தை ஒர்க் பண்ண நடிகரும் சரி, தொழில்நுட்ப கலைஞரும் சரி, எல்லாருக்கும் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி சார். இறுதியாக நன்றி உரை அளிப்பதற்காக விசாரணை கைதி படத்தின் இயக்குனர் SR மணிகண்டன் அவர்களை பேச அழைக்கிறோம். பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு மாலை வணக்கம். சார் பேரர் சார், ரொம்ப நன்றி சார், நீங்கள் வந்து எங்களை பாராட்டினது. தமிழ்ச்செல்வன் சார் உங்களுக்கு சார், குல் சுரேஷ் சார், மகேந்திரன் சார் ரொம்ப நன்றி. இன்னொருத்தர் முக்கியமாக ஒருத்தருக்கு நான் நன்றி சொல்லணும். இந்த படம் இந்த ஸ்டேஜிங் நிற்கிதுன்னா அது காரண திலக்குன்னு ஒருத்தர், அவர் இங்கே வரல, இருந்தாலும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறம் இந்த ப்ரொடியூசர் வெங்கடேசன் சார் என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சு இந்த ப்ராஜெக்ட் கொடுத்தாரு. அவருக்கு என்னோட காலம் முழுக்க நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்தபடியாக இசைத்தட்டு வெளியிடும் நேரம். சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கும் சேலம் RR தமிழ்செல்வன் அவர்கள், டைரக்டர் பேரரசு அவர்கள், நடிகர் மகேந்திரன் அவர்கள், ஆக்டர் கூல் சுரேஷ் அவர்கள் இசைத்தட்டு வழங்க விசாரணை கைதி படத்தின் நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் பெற்றுக்கொள்வார்கள்.
ஓகேண்ணா. போய்